வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம விண்ணில் வீடு கட்டலாம் அப்படின்ற இந்த பாடலை படிக்க போறோம். விண்ணில்னா எங்க? வானத்துல. வானத்துல போய் யாராவது வீடு கட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம வீடு கட்டுறதா இருந்தா எங்க கட்டுவோம்? நிலம் இருக்கும். அந்த நிலத்துல என்ன பண்ணுவோம்? கடக்கல்லாம் போட்டு வீடு கட்டுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல என்ன சொல்றாங்க? விண்ணில் வீடு கட்டலாம். வானத்துல போய் வீடு கட்டலாமா? அச்சச்சோ, எப்படி ஆச்சரியமா இருக்கா? இங்க பாருங்க. எங்க இருக்காங்க இவங்க? பூமியில இல்ல, வானத்துல இருக்கிறாங்க. இந்த பாடலை நாம படிக்கலாமா? சரி, ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ஒரு வரியா நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சு விளக்கமா சொல்றேன். புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என் கூட சேர்ந்து நீங்க படிக்கலாம். விண்ணிலொரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம். எங்க வீடு கட்டலான்றாங்க? வானத்துல வீடு கட்டி அங்க என்ன பண்ணலாம்? ஜாலியா விளையாடி மகிழ்ச்சியா இருக்கலாம். விண்ணிலொரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம். அடுத்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம். விண்மீன்னா என்ன? ஸ்டார், நட்சத்திரம். நீங்க நைட்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம பார்க்கறதுக்கு குட்டியா தெரியும், ஆனா உண்மையாவே இது ரொம்ப பெருசு. அதை என்ன பண்ணலாமா? விளக்கா மாத்திடலாம், லைட் மாதிரி மாத்திடலாம் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த ஸ்டாரை லைட் மாதிரி மாற்றி வீடெல்லாம் சுற்றி கட்டியிருக்காங்க. அடுத்தது, வானவில்லில் தோழி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம். வானவில்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மழை பெஞ்சு விட்டோடனே வெயில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரெயின்போன்னு உங்களுக்கு தெரியும், கலர் கலரா. அதில் என்ன பண்ணுறாங்களாம்? ஒரு கயிறு கட்டி அதை ஒரு ஊஞ்சலாக்கி, கிரேடல், ஊஞ்சல் மாதிரி ஆடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம். ஆச்சரியமா இருக்கே. மழை துளி அப்படியே டிராப்பா துளி துளியா விழும். அது மொத்தமா சேர்ந்து அப்படியே தண்ணியா தானே மாறிடும். அதை என்ன செய்ய போறாங்களாம்? இப்போ மாலையா மாத்த போறாங்களாம். ஆச்சரியமா இருக்கே. இங்க பாருங்க, இவங்க என்ன வச்சிருக்காங்க கையில? அந்த மழை துளிகள் டிராப்பா தண்ணி வருது இல்லையா? அந்த தண்ணியே என்ன பண்ணிருக்காங்க? ஒரு மாலை மாதிரி செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அடுத்தது, கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம். இப்போ நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாட போகிறீங்க, கண்ணாமூச்சி, ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு. என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தானே அந்த கேம் விளையாடுவீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? கதிரவனை கூட்டி வந்து. கிளாஸ்மேட்டு கதிரவன் கிடையாது. கதிரவன் அப்படின்னா சூரியன். இங்கே பாருங்க, இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க? சூரியனோடையே ஹைட் அண்ட் சீக் கேமுங்க விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்தது, வெண்ணிலவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம். படகுனா போட். யூஸ்வலாக போட் நம்ம எதில் போவோம்? பொதுவாக தண்ணியில் அப்படியே மிதந்து போகும் இல்லைங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? வெண்ணிலவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம். இங்க பாருங்க, வெண்ணிலவுனா என்னது? நிலா. நிலால ஏறி நிலாவையே படகு மாதிரி மாற்றி என்ன பண்ணுறாங்க? அப்படியே வானத்தில் சுற்றி வராங்களாம். அடுத்தது, மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம். நாம தூங்குறதுக்கு மெத்தை இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்குள்ள என்ன இருக்கும்? பஞ்சு இருக்கும். அப்பதான் அந்த மெத்து மெத்துன்னு தூங்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்களாம்? மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம். மேகத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து அதையே என்ன பண்றாங்க? பெட்டு மாதிரி மாத்திட்டு அந்த பெட்டில் அப்படி தூங்குறாங்க, அந்த மேகத்திலே தூங்குறாங்க. வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். அப்போ அங்க வானத்துல இருக்கிற அவங்க லீவ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பூமியை வந்து பார்க்கலான்றாங்க. அப்ப இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? பூமியில இல்ல, வானத்துல இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இங்க பாருங்க, இந்த பாடலை படிக்கும் போது உங்களுக்கு அந்த ஆச்சரியம் வரும். விண்ணில் வீடு கட்டலாம். வானத்துல வீடு கட்டலான்றதே நம்ப முடியாது. அங்க வீடு கட்டி அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல என்ன சொல்றாங்க? ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களையே நாம விளக்கா மாத்தி சுத்தி கட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அந்த வானவில்லுல ஊஞ்சல் கட்டியும் ஆடலாம். மழை துளியை சேகரித்து மாலையா மாத்தி நம்ம போட்டுக்கலாம். சூரியன் கதிரவனையே கூட்டு வந்து என்ன பண்ணலாம்? கண்ணாமூச்சி ஆடலாம். வெண்ணிலவு, நிலா இருக்கு இல்லைங்களா? அந்த நிலாவையே என்ன பண்றாங்க? படகா மாத்தி அப்படியே அந்த விண்வெளியை சுத்தி வராங்க. மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம். மேகத்தையே என்ன பண்றாங்க? மெத்தையாக்கி தூங்கிட்டு இருக்காங்க.
வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். தேவைப்பட்டா அங்க லீவ் எடுத்துக்கிட்டு பூமியை வந்து பார்த்துட்டு திரும்பவும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாருமே வானத்துல வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நாம இதுக்கான படித்தல் பயிற்சி செய்யலாமா? நான் சொல்றத கேளுங்க, நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணணும், என் கூட சேர்ந்து படிக்கணும். ஆரம்பிக்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, இதிலிருந்து விண்ணிலொரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம். நான் 2 தடவை படிக்கிறேன், கேளுங்க. நீங்களும் அதே மாதிரி 2 தடவை சொல்லுங்க. நான் சொல்றதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தையை கவனிச்சு நீங்க படிக்கணும். சரியா? விண்ணிலொரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம். விண்ணிலொரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம். எல்லாரும் சேர்ந்து 2 தடவை படிங்க. சரி மாணவர்களே, எல்லாரும் 2 தடவை படிச்சிட்டீங்களா? அடுத்தது, விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம். விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம். சொல்லுங்க. அடுத்தது, வானவில்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம். வானவில்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம். சொல்லுங்க. அடுத்தது, மழைத்துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம். மழைத்துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம். சொல்லுங்க. அடுத்தது, கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம். கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம். சொல்லுங்க. அடுத்தது, வெண்ணிலவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம். வெண்ணிலவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம். சொல்லுங்க. அடுத்தது, மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம். மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம். சொல்லுங்க. வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். சொல்லுங்க. சரி மாணவர்களே, இப்போ நான் உங்களுக்கு இந்த பாடலை முழுமையா ஒரு தடவை பாடி காமிக்கிறேன். எல்லாருமே கவனிச்சுக்குங்க. இதே மாதிரி நீங்க படிக்கிறதுக்கு இல்ல பாடுறதுக்கு பயிற்சி எடுக்கணும். சரியா? விண்ணில் வீடு கட்டலாம். நான் படிக்கிற அந்த உச்சரிப்பை கவனிங்க. அதே மாதிரி படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. விண்ணிலொரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம். விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம். வானவில்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம். மழைத்துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம். கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம். வெண்ணிலவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம்.
மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, இதே பாடலை வேறு விதமா பாடுறதுக்கு முயற்சி செய்யுங்க. பாடிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன செய்யணும், இந்த பாடலை நீங்க பாடி காமிக்கணும். முக்கியமா இந்த பாடலை நீங்க எழுத்துக்களை கவனிச்சு அந்த வார்த்தைகளா முதல்ல படிக்க கத்துக்குங்க. படிக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதை பாடலா சொல்றதுக்கும் நீங்க முயற்சி செய்யணும். சரி மாணவர்களே, இந்த ஒரு பாடலை நல்லா படிக்க பாட கத்துக்கிட்டு பாடி உங்களோட நண்பர்களுக்கு காமிங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.